ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடில் நான் வந்து டாப் 5 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஒரு படத்தில் வந்து ஹீரோ ரொம்ப முக்கியமானவர். ஸோ அந்த மெயின் ப்ரோட்டோகனிஸ்டோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம வந்து நான் வியந்து ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு கூஸ்பம்ஸ் எனக்கு கிடைச்ச ஒரு சில மூவிஸ் இருக்குது. ஸோ அதில் நான் டாப் 5 பிக் பண்ணேன். எனக்கு நிறைய மூவிஸ் ரொம்ப பிடிக்கும், நிறையா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அதில் யூனிக்காக நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திரும்ப நான் பார்த்துட்டே இருப்பேன் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் 5 ஹீரோ இன்ட்ரோடக்ஷனை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சு அதை பற்றி கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். இப்போது இன்னைக்கு வந்து நமக்கு சைனாவோட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ நம்ம சைனா ப்ராடக்ட்ஸை வந்துட்டு பேன் பண்ணணும், அதை நம்ம இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். பட் அன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக்கோட அப்படி இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ, சைனீஸ் ஹீரோ, ஜாக்கியை தாண்டி ஜெட்லி. ஸோ ஜெட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவருடைய படங்கள் வந்து நான் விரும்பி பார்ப்பேன். அவருடைய ஆக்ஷன் மூவிஸு, எவ்ரிதிங் ஐ லைக் அபவுட் ஜெட்லி. ஸோ அப்படி அவர் படங்கள் பார்த்து அதில் ஒரே ஒரு பர்டிகுலர் மூவியில், அந்த மூவி சீரீஸ்ன்னு சொல்லலாம், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் சைனா அப்படின்னு ஒரு மூவி இருக்குது. ஸோ அது 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பார்ட்ஸ்லேயுமே வந்து ஜெட்லியோட இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு மாஸ்டர் வாங் அப்படின்ற அவருடைய கேரக்டர், அந்த கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து அந்த 3 மூவிஸ்லுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். விச் மீன் சூப்பராக காமிச்சிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாகவும் காமிச்சிருப்பாங்க, சூப்பராகவும் காமிச்சிருப்பாங்க. அது நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். நீங்களே பாருங்கள். நம்பர் 2, இப்போ பாலிவுட்ல வந்து பயங்கரமா கிரிட்டிசிசம்க்கு ஆளாயிட்டு இருக்கிற ஒருத்தர். அண்ட் கிரிட்டிசிசம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சல்மான் கான் அவர் நடிச்ச பஜ்ரங்கி பாய்ஜான் அப்படின்ற அந்த படத்துல அவருடைய இன்ட்ரோடக்ஷன், அந்த சாங்ல பர்டிகுலரா அவருடைய இன்ட்ரோடக்ஷன் அது எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட்டுங்க. அவர் ஃபுல்லா காட்ட மாட்டாங்க. அவர் அந்த தேரை இழுத்துட்டு வருவார், அந்த சாமி இருக்கிற அந்த தேரை இழுத்துட்டு வரும்போது அதில் ஒரு 4-5வது பர்சனாக அவர் இருப்பார். அவருடைய அந்த இதை மட்டும், அவருடைய ஐஸை மட்டும் காட்டுவாங்க. ஐஸ் அண்ட் அவர் கழுத்தில் இருக்கிற டாலர் இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். நான் ரொம்ப ரசித்து, இப்பவும் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஈவன் தோ இன்னைக்கு அவர் நிறைய கிரிட்டிசிசம் ஆளாக இருந்தாலும் ஹீ இஸ் அ குட் ஆக்டர். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹீ இஸ் அ குட் ஆக்டர். அவருக்குன்னு ஒரு பல உழைப்பு தாண்டி அவருக்கும் ஒரு இடத்தை தக்க வச்சிருக்காரு. அந்த இடத்துல இருந்து அவர் நடிச்ச அந்த பர்டிகுலர் படத்துல இந்த பர்டிகுலர் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட், இன்ட்ரோடக்ஷன், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். நீங்களே பாருங்க. இதுல வந்து ஹீரோவே காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த பர்டிகுலர் இன்ட்ரோடக்ஷன் வந்து எனக்கு அவ்வளோ வெறித்தனமாக பிடிச்சது, இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கும். ஹிமேஷ் ரேஷ்மியா அவர் வந்து இஸ் a மியூசிக் டைரக்டர். दिल में जगाया अपनी, पहले तो मैं शायर था, आशिक बनाया. ஹிமேஷ் ரேஷ்மியா அவர் வந்து இஸ் a மியூசிக் டைரக்டர், நார்த் இந்தியன் மியூசிக் டைரக்டர். தசாவதாரம் படத்தில் பொம்மலாட்டம், பாரதிராஜா சார் டைரக்ட் பண்ண பொம்மலாட்டம் படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு தமிழ் மூவிஸில். ஸோ அப்படி தான் அவர் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஹீ இஸ் அ கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஸோ போன வருஷம் கூட அவர் பண்ண ஒரு சாங் ஒன்று, ஹாப்பி ஹாடி அண்ட் ஹீர் அப்படின்னு அவரே நடிச்சு மியூசிக் பண்ண ஒரு படத்தில் ஒரு சாங், அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு.
அண்ட் அதில் ரயிலில் வந்து கஷ்டப்பட்டு பாடி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து he gave a chance and she became a celebrity now. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் ஸ்க்ரீனில் நான் காட்டிட்டு இருப்பேன். ஸோ இஸ் அ குட் ஹியூமன் பீயிங் அண்ட் ஹீஸ் காட் ஒரு ஆட்டிடியூடும் இருக்குது அண்ட் இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் நடித்த முதல் படம் ஆப்கா சுரூர் அப்படின்ற படத்தில் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஹிமேஷ் ரேஷ்மியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே கேப், இப்போ இல்லை முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ எப்பயும் எல்லா சாங் எல்லா ஆல்பம்லேயும் அவர் கேப் போட்டு வருவார், கொஞ்சம் முடி வளர்த்துருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் படத்துலேயும் அவர் வந்து கேப் போட்டு தான் நடிச்சிருப்பாரு. அந்த இன்ட்ரோடக்ஷனில் ஹிமேஷ் ரேஷ்மியாவோட இன்ட்ரோடக்ஷன் அந்த பர்டிகுலரில் வந்து அந்த கேப் வந்து ஒரு இதில் இருக்கும், ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இது. ஸோ கேமரா வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி போவோம், அந்த கேப்பை ஃபோக்கஸ் பண்ணி போவோம், அதை ஒரு கை எடுக்கும். ஸோ த பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் கோயிங் ஆன். ஸோ அது அவரோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ அது சீரியஸாக சொல்கிற டைரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷனை வந்து ஹிமேஷ் ரேஷ்மியாவுக்கு யோசிச்சிருக்காரு. ஹீ குட் ஹவ் டன் இட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே, வேற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். பட் அவருடைய அந்த ஸ்பெஷாலிட்டி, அவர் கேப் போடுறதும் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதை வந்து அவரை காட்டாமல் அந்த கேப் அவர் எடுக்கிற மாதிரியான அந்த இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வச்சிருக்காரு. ஒரு ஹீரோக்கான இன்ட்ரோடக்ஷனாக வச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஷார்ட்னு சொல்லலாம். நீங்களே பாருங்க. நம்பர் 4. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன், பேங் பேங். ஹிருத்திக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங். அவருக்காக ஆல்ரெடி நான் ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன், ஹிருத்திக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அபவுட். ஸோ அது பாருங்கள். அண்ட் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆஃப் த ஸ்க்ரீன் அண்ட் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் ஆன் த ஸ்க்ரீனில் வந்துட்டு பேங் பேங்கில் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஆனந்த் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, த டைரக்டர் ஆஃப் வார் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஓடும், ஹீரோவை காமிக்க மாட்டாங்க. நியூஸ் வந்து வேறு சேனல்ஸில் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கும். கோஹினூர் டைமண்ட், த ப்ரீஷியஸ் ஒன் was stolen by someone அப்படின்னு காட்டுவாங்க யூகேல. ஸோ அது வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைடில் ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும், லைட்ஸ்லாம் இருக்காது, நிறைய பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஹூட் போட்டு நடந்து போயிட்டு இருப்பார். அண்ட் ஹீ வில் டாஸ் த டைமண்ட். அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அண்ட் அந்த டைமண்ட் அவர் டாஸ் பண்ணும்போது அது இட் வில் ரொட்டேட் அண்ட் அப்சர்வ் த லைட். அந்த லைட்டில் வந்து ஹிருத்திக்கோட ஃபேஸ் வந்து அப்படியே லைட்டாக காமிச்சிட்டு போவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், இந்த டிரெக்டர் வந்து எப்படி அந்த ஷார்ட்டை யோசிச்சாருன்னு தெரியல, ரொம்ப இன்னோவேட்டிவாக தான் யோசிச்சிருக்காரு. அவர் வந்து ஹிருத்திக் ரோஷன் வந்து ஸ்டண்ட் விண்ட் அந்த மாதிரி போட்டு வேறு மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஹி டிட்ன்ட் டூ தட். ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் அந்த இது அதாவது தூம் ஆல்ரெடி வந்து அவர் எப்படிலாம் வந்து he was a thief in that movie Doom. ஸோ அதில் அந்த மாதிரி அது நிறைய விஷயங்கள் காமிச்சிட்டாங்க. ஹிருத்திக் ரோஷன் வந்து எப்படி திருடுறாரு, எந்த மாதிரியான ஒரு ஹைடெக் திருடனாக இருக்கிறாரு அப்படின்றத. பட் இதில் வந்து அதை காட்ட வேண்டாம், அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்ற போது இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து ரொம்ப ரசிச்சு நான் பார்த்தது. நீங்களே பாருங்க. Before we are going to see the number 5, இதில் வந்து நான் 2 ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த 2 ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வச்சுருக்கேன். ஐ கான்ட் காம்ப்ரமைஸ் வித் தட். ஸோ டாப் 5 எடுக்கும்போது, அண்ட் இந்த டாப் 5ன்ற போது 5 4 3 2 1 அப்படி தான் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ number 5 is number 1. So that's how you have to consider this. ஸோ உங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்கிறேன். ஓகே, அந்த 2 இன்ட்ரோடக்ஷன் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எது அப்படின்னா, அதில் நம்பர் 1 வந்து பாஷா மூவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட இன்ட்ரோடக்ஷன்.
சி பாஷா படத்துல வந்து தலைவருக்கு ரெண்டு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து மாணிக்கம், ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் இருப்பார், அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அண்ட் தலைவருடைய டான் கேரக்டர் பாஷா, அதுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து இது ரெண்டுமே ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனாக தான் பார்க்குறேன் தனித்தனியாக. ஸோ அதில் டானுடைய இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். நீங்கள் 1000 வாட்டி இல்லை 10,000 வாட்டி, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி டைம்ஸ் யூ ஹேவ் வாட்ச்ட் அண்ட் என்ஜாய்ட் இட். அதை தான் நான் வந்துட்டு நம்பர் ஃபர்ஸ்ட் அதில் வச்சிருக்கிறேன். அண்ட் இன்னொரு ஹீரோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியில் நம்ம தளபதி விஜய் இன்ட்ரோடக்ஷன். எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த படம் பார்க்கும்போது தியேட்டரில் உட்காந்து, தட் வாஸ் அமேசிங். அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நல்லா யோசிச்ச ஒரு இன்ட்ரோடக்ஷன். தட் வாஸ் குட். ஸோ தட்ஸ் ஆல்ங்க. ஸோ எனக்கு நான் ரொம்ப ரசித்து பார்த்த பல படங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு டாப் 5 வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த எபிசோட் மூலமாக. தட் இஸ் வாட் இட் இஸ். இதில் வந்துட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிச்ச பாஷா அண்ட் கத்தி இன்ட்ரோடக்ஷன் பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹாவ் த டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்ட் அபவுட் தட் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் அது எல்லாராலும் பயங்கரமாக ரசிக்கப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதனால் வந்து ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு என்ஜாய் இட், ஜஸ்ட் ரீகால் தட் மூமெண்ட், அவ்வளோதான். ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல். வேற ஒரு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.